ஹாய் எவ்ரிவன். இந்த வெயில் காலத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் வடகம் தான் செய்ய போகிறோம். அதோட ரெசிபி தான் இது. ஸோ நாங்கள் 1.5 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து உரிச்சு வச்சுருக்கோம். அதை வந்து சாப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பெரிய தட்டை இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவினதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெங்காயத்தை போடலாம். இல்லை அப்படின்னா அது வந்து காயும் போது ஒட்டிக்கும். அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலே காய விட்டு நம்ம வந்து மறுநாள் வந்து எடுத்துக்கலாம். நம்ம எதுக்கு வெங்காயத்தை வந்து காய வைக்கிறோன்னா அதில் ஈரப்பசம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து காய வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ காய வச்சு எடுத்த வெங்காயத்தில் சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா 1/4 கிலோ பூண்டை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, நெக்ஸ்ட்டு கடுகு, உளுந்து, வெந்தயம், ஜீரகம், நெக்ஸ்ட்டு வந்து 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த வெங்காயத்தில் ஆட் பண்ணி நல்லா பசைஞ்சு எடுத்து இந்த கடுகு, உளுந்து, வெந்தய, ஜீரகம் மட்டும் 1.5 கிலோ வெங்காயத்துக்கு நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கணும். இந்த வடகம் வந்து கரியானது தவிர மீது எல்லாத்துக்குமே நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக வந்து கடுகு, உளுந்து பருப்பு எடுத்து போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இது வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டாலே போதும். அவ்வளோ வாசமாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற விளக்கெண்ணெய் தான் அதுக்கு வந்து மெயின். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ரவுண்ட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சு விட்டுட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா டைட்டாக வந்து ரவுண்ட் பண்ணணும். அந்த வடகத்தை வந்து நம்ம 1 மாதத்துக்கு வெயிலில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா தான் நல்லா காஞ்சு நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலேயோ இல்லை சும்மா நார்மல் டெம்பரேச்சர்லேயோ வச்சுக்கலாம். ஸோ 4 மாதத்துக்கு நல்லாவே தாங்கும். இனிமேல் கடுகு உளுந்த பருப்பு தேடவும் அவசியம் இல்லை. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து தாளிச்சிக்கிட்டாலே போதும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டாட்டா.